ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் மோதல் ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் 2026 சட்டசபை தேர்தல் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது அங்கியூர் நிர்வாகிகளுக்கு எந்த கூட்டத்திற்கும் அழைப்பு விடுக்கப்படுவதில்லை என்று கட்சி நிர்வாகி ஒருவர் புகார் கூறியதாக தெரிகிறது. அப்போது புகார் கூறியவரை செங்கோட்டையன் மேடைக்கு அழைத்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் அது கைகலப்பாக மாறியுள்ளது. இந்நிலையில் அந்த நிர்வாகியை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் தாக்கி விரட்டியுள்ளனர். கூட்ட அரங்கில் இருந்த நாற்காலிகளை தூக்கி வீசி மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் திட்டமிட்டு மோதல் உருவாக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். மேலும் புகார் தெரிவித்தவர் அதிமுக உறுப்பினரே இல்லை என்றும் வேண்டுமென்றே பிரச்சினை செய்யும் நோக்கில் கூட்டத்திற்கு அவர் வந்துள்ளார் என்றும் செங்கோட்டையன் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. ஈரோடு மாநகராட்சியில் வரிகள் அதிகம் விதிக்கப்படுவதை குறைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் சமுதாய வளைகாப்பு விழா ஈரோட்டில் நடைபெற்றது. இதில் தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சு முத்துசாமி கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், தமிழகத்தின் மற்ற மாநகராட்சிகளை காட்டிலும் ஈரோடு மாநகராட்சியில் வரிகள் அதிகம் என சொல்லப்படுகிறது என்றும் அதை சரி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். எனவே அதில் எங்கே தவறுகள் அல்லது ஏற்றத்தாழ்வுகள் தவறாக செய்யப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் ஒழுங்கு செய்ய வேண்டும் என்பதுதான் அரசுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே அந்த வகையிலே உரிய நடவடிக்கை அதன் மேல் கண்டிப்பாக எடுக்கும். அதற்காக என்ன ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமோ அதை பற்றிய விளக்கங்களை நாங்கள் மேலே உரிய அதிகாரிகளுக்கு தெரிவிக்க இருக்கிறோம். ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். மேலும் கிடைக்கிற தகவல்களை வைத்து அங்கே சொல்லி எங்களை பொறுத்தவரை நாங்கள் எதிர்பார்ப்பது மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு சீரான நடவடிக்கை இருக்க வேண்டும் என்பதில்தான் முதலமைச்சர் அவர்களும் அக்கறையாக இருக்கிறார்கள். தொகுதி வரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென் மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் தமிழக முதலமைச்சரோடு நிற்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் சமூக நலத்துறை சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு திருவிழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா, சட்டமன்ற உறுப்பினர்கள் முத்துராஜா, சின்னதுரை உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் அமைச்சர் ரகுபதி கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கி வாழ்த்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், எடப்பாடி பழனிசாமி திமுக மட்டும்தான் எதிரி என்று சொல்கிறார். ஆனால் நாங்கள் அதிமுகவை எப்போதும் நண்பர்களாக தான் பார்க்கிறோம் என்று தெரிவித்ததோடு அதே வேளையில் எத்தனை எதிரிகள் வந்தாலும் நாங்கள் களத்தில் சந்திக்க தயாராக உள்ளதாக கூறினார். தொகுதி வரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென் மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் தமிழக முதலமைச்சரோடு நிற்பதாகவும் இது தாங்கள் எடுத்துள்ள முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று தெரிவித்துள்ளார். பல மொழிகளை அழித்து ஹிந்தி திணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் ரகுபதி, தமிழகத்தில் உள்ள சிறைகள் பழுது பார்க்கப்பட்டு பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் ஒரு சில சிறைகளில் உள்ள கைதிகள் வேறு சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என்றும் தமிழகத்தில் எந்த ஒரு சிறையையும் மூடும் எண்ணம் தமிழக அரசுக்கு இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சாத்தூர் அருகே மனைவியை அடித்து கொலை செய்து தீ வைத்து எரித்த கணவர் மீதும் தீப்பற்றியதால் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தாயில்பட்டி ஊராட்சி கலைஞர் காலனியைச் சேர்ந்தவர் பொன்னுசாமி. இவரது மனைவி முனீஸ்வரி. இருவருக்கும் குடும்ப பிரச்சினை காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் இன்று காலை மீண்டும் இருவருக்குள் ஏற்பட்ட சச்சரவு காரணமாக பொன்னுசாமி மனைவி முனீஸ்வரியை அடித்து உதைத்து பின்னர் மோட்டார் சைக்கிளில் இருந்து பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார். சிறு வீடு என்பதால் முனீஸ்வரி மீது பற்றிய தீ பொன்னுசாமி மீதும் பரவியது. இதில் முகம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த தீக்காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த வெம்பக்கோட்டை இன்ஸ்பெக்டர் சங்கர்
சப் இன்ஸ்பெக்டர் செண்பகவேலன் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை நடத்தி முனீஸ்வரியின் உடலை மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்த வெம்பக்கோட்டை போலீசார் கணவர் பொன்னுச்சாமி கைது செய்துள்ள நிலையில் தீக்காயமடைந்த பொன்னுச்சாமி சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தமிழகம் அளிக்கும் நிதியால் வடமாநிலங்கள் வளர்ந்து வருவதாக ராசா விமர்சித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் 72வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடியும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதால் மத்திய அரசு கல்வி நிதியை தர மறுப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்தியாவில் 10% ஜிஎஸ்டி வரி தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு செலுத்தி வருவதாகவும், தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டி வரியை கொண்டு வட மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசு அதிக அளவில் நிதி வழங்கி தமிழ்நாட்டை வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் ராஜு உட்பட திமுகவினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஒசூர் அருகே விவசாய நீர் சேமிப்பு தொட்டியில் தவறி விழுந்த 3ஆம் வகுப்பு மாணவனை காப்பாற்ற சென்ற பள்ளி தலைமை ஆசிரியரும் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த எழுவப்பள்ளி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 3ஆம் வகுப்பு படித்து வந்த நிதின் என்னும் மாணவர் மதிய உணவு இடைவேளையின் போது பள்ளியின் பின்புறம் விவசாய பாசனத்திற்காக தொட்டி அமைத்து நீர் சேகரிக்கப்பட்டு வரும் நிலையில் அதில் நிதின் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த தலைமை ஆசிரியர் கௌரி சங்கர் ராஜா என்பவர் தண்ணீர் தொட்டியில் இருந்த சிறுவனை மீட்க இறங்கிய போது அவரும் நீரில் மூழ்கியுள்ளார். தொடர்ந்து சிறுவன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் இருவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்த நிதினின் சடலத்தை பார்த்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இருவரது சடலத்தையும் நீரிலிருந்து மீட்ட பாகலூர் போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். எட்டயபுரம் அருகே தாய் மக்கள் கொலை சம்பவத்தில் ட்ரோன் கேமரா மூலம் குற்றவாளிகளை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மேலநம்பிபுரத்தில் மார்ச் 3ஆம் தேதி வீட்டுக்குள் தாய் மகள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு அவர்கள் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் 10க்கும் மேற்பட்ட நபர்களை தனிப்படை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பிடிபட்ட 10 பேரில் வேல்முருகன், முகேஷ் கண்ணன் ஆகிய இருவருக்கும் கொலை மற்றும் கொள்ளையில் தொடர்பு இருப்பதும் கஞ்சா போதையில் இச்சம்பவத்தை நிகழ்த்தியதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான மேலநம்பிபுரத்தைச் சேர்ந்த முனீஸ்வரன் என்பவர் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சென்கா தலைமையில் நெல்லை சரக டிஐஜி சந்தோஷ் அதிமணி, தூத்துக்குடி எஸ்பி ஆல்பர்ட் ஜான் மற்றும் 5 டிஎஸ்பிக்கள், 20 போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் அடங்கிய 9 தனிப்படை போலீசார் காட்டுப்பகுதியில் 6 ட்ரோன்கள் பறக்கவிட்டு அயன், பழமலாபுரம், முத்தலாபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குற்றவாளியை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அரசு மருத்துவமனையில் புதிதாக ரூபாய் 2.54 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள மகப்பேறு மருத்துவ அறை மற்றும் அறுவை சிகிச்சை அறையின் அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. கனிமொழி எம்பி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து ரூபாய் 42.60 லட்சம் மதிப்பீட்டில் சாத்தான்குளம் அருகே உள்ள விஜயராமபுரம் துணை சுகாதார நிலையம், ரூபாய் 42.60 லட்சம் மதிப்பீட்டில் கடாட்சிபுரம் துணை சுகாதார நிலையம் உட்பட 431.80 லட்சம் மதிப்பீட்டிலான புதிய கட்டிடங்களை காணொலி காட்சி மூலம் கனிமொழி எம்பி திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வுகளில் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீவைகுண்டம் ஊர்வசி அமிர்தராஜ், ஒட்டப்பிடாரம் சண்முகையா, தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் ஊரக பகுதியில் மக்களுடன் முதல்வர் 3ஆம் கட்ட சிறப்பு முகாம் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், கடலூர் தொகுதியின் 3ஆம் கட்டமாக மக்களுடன் முதல்வர் முகாம் தொடங்கியுள்ளது. பொதுமக்கள் அரசு அதிகாரிகளை தேடி சென்றும் நிலை மாறி தற்போது அதிகாரிகள் மக்களை தேடி சென்று மனுக்களை பெறுகின்றனர் என தெரிவித்தார். மேலும் இம்முகாமில் 15 துறைகளை சேர்ந்த 55 வகையான பணிகள் தொடர்பாக கோரிக்கைகளை பெற்று விரைவில் தீர்வு காண உள்ளதாக தெரிவித்தார். முதல்வர் நிகழ்ச்சியை மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் முன்னின்று முழுமையாக எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து சிறப்பு செய்தார்கள். அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நம்முடைய கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அண்ணன் ஐயப்பன் அவர்களும் மாவட்ட அளவிலான உயர் அதிகாரிகள் அனைவரும் அனைத்து கிராமங்களை நோக்கி, மக்கள் குடியிருக்கிற குடியிருப்பு பகுதிகளை நோக்கி மக்களுடன் முதல்வர் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். பொதுவாக பொதுமக்கள் தான் அரசு அதிகாரிகளை, அமைச்சர்களை, மாவட்ட ஆட்சித்தலைவரை நாடி தேடி சென்று மனுக்களை தருவார்கள். ஆனால் ஏழைகளின் முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லி இருப்பது 3ஆம் நிலையிலான மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி விளிம்பு நிலை மக்கள், ஆதி திராவிட மக்கள் தினசரி கூலி வேலைக்கு சென்றால்தான் வாழ்வாதாரம் நடத்த முடியும் என்று எண்ணுகிற அந்த அடித்தட்டு மக்கள், அவர்கள் குடியிருக்கிற பகுதிகளுக்கே சென்று முகாமை நடத்தி மனுக்களை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை முதலமைச்சர் இட்ட காரணத்தால் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இதுபோன்ற முகாம்களுக்கு நாங்கள் செல்லுகிறோம். மதுராந்தகம் அருகே பட்டா மாற்றம் செய்ய லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த அச்சிறுபாக்கம் அருகே உள்ள மின்னல் சித்தாமூர் ஊராட்சியில் கிராம நிர்வாக அலுவலராக சுப்பிரமணி என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடமலைப்புத்தூர் கிராமத்தை சார்ந்த பச்சையப்பன் தனது நிலத்திற்கு பட்டா மாற்றம் செய்ய கிராம நிர்வாக அலுவலரை அணுகிய போது அவர் பச்சையப்பனிடம் ரூபாய் 10,000 லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பச்சையப்பன் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் அளித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர்கள் வைத்திருந்த ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டை கொடுத்து கிராம நிர்வாக அலுவலர் சுப்பிரமணியனை கையும் களவுமாக கைது செய்தனர். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைதான கிராம நிர்வாக அலுவலர் சுப்பிரமணி என்பவர் அடுத்த மாதம் ஓய்வு பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. முறைகேடுகளை தவிர்க்கவே நெசவாளர்களுக்கு கூலி வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுவதாகவும் அதில் உள்ள குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் என கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட அண்ணா காவல் அரங்கத்திடலில் ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி தலைமையில் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், ஏழரசன், மேயர் மகாலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு 87 மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர், 5 நபர்களுக்கு 50,000 திருமண நிதி உதவி என மொத்தம் 108 நபர்களுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழாவிற்கு முன்னதாக காஞ்சிபுரம் கைத்தறி பட்டு கூட்டுறவு சங்கங்கள் முன்னாள் தலைவர்கள் மற்றும் தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் அமைச்சர் காந்தியை சுற்றுலா மாளிகையில் சந்தித்து நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் கூலியை வங்கிக் கணக்கில் வரவு வைப்பதை தவிர்க்க வேண்டும், மீண்டும் பழைய நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ஆர் காந்தி, முறைகேடுகளை தவிர்க்கவே நெசவாளர்களுக்கு கூலி வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுவதாகவும் அதில் உள்ள குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.